அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் பொறுப்புக்கான தேர்தலில் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா தமது வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தார். முதலமைச்சர் சார்பில் அஇஅதிமுக அவைத்தலைவர் திரு மதுசூதனன், பொருளாளர் திரு ஓ பன்னீர்செல்வம், அமைப்புச் செயலாளர் திருமதி வளர்மதி ஆகியோர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் வேட்புமனுவை தலைமைக் கழகத்தில் தேர்தல் ஆணையாளரிடம் அளித்தனர். கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பெயரில் வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகின்றனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டத்திட்ட விதி 30 பிரிவு 2 படி கழக அமைப்புகளின் பொதுத் தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்திட வேண்டும் என்ற விதிமுறைக்கேற்ப கழக பொதுச் செயலாளர் பொறுப்புக்கான தேர்தல் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என்றும் அதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று காலை 9 மணி முதல் தொடங்கும் என்றும் தலைமைக் கழகம் அறிவித்திருந்தது. அதன்படி தலைமைக் கழகத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் பொறுப்புக்கான தேர்தலில் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா தமது வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மனுவை கழக பொருளாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் முன்மொழிய கழக அவைத்தலைவர் திரு மதுசூதனன் மற்றும் கழக அமைப்புச் செயலாளர் திருமதி வளர்மதி ஆகியோர் வழிமொழிந்தனர். முதலமைச்சர் சார்பில் அஇஅதிமுக அவைத்தலைவர் திரு மதுசூதனன், பொருளாளர் திரு ஓ பன்னீர்செல்வம், அமைப்புச் செயலாளர் திருமதி வளர்மதி ஆகியோர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் வேட்புமனுவை தலைமைக் கழகத்தில் தேர்தல் ஆணையாளரிடம் அளித்தனர். இன்று முதலாக 20ஆம் தேதி அன்று பொதுச் செயலாளர் தேர்தல் நடைபெறும் என்று அம்மா அவர்கள் அறிவித்தார்கள். அந்த அறிவிப்பின்படி இன்று அம்மா அவர்களே முதல் வேட்புமனுவை இங்கே தாக்கல் செய்திருக்கிறார்கள். அவர்களை பொதுச் செயலாளராக முன்மொழிந்தவர் மாண்புமிகு நிதி அமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள், வழிமொழிந்தவர்கள் அவைத்தலைவர் மதுசூதனன் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் வளர்மதி அவர்களும் வழிமொழிந்தார்கள். இந்த வேட்புமனுவை நான் இங்கே பெற்றுக்கொண்டேன். அம்மா அதற்கான வேட்புமனுவை அவர்களே கையெழுத்திட்டு அவருடைய உறுப்பினர் அட்டையின் எண்ணையும் பதித்து அவர்கள் அதற்கான கட்டணத்தையும் இங்கே செலுத்தி அம்மா அவர்கள் வேட்புமனு முதலாக பெற்றுக்கொள்ளப்பட்டது. கழக தொண்டர்கள் ஏராளமானோர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பெயரில் வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகின்றனர். கழக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி வரும் 24ஆம் தேதி பிற்பகல் 3 மணியுடன் நிறைவடைகிறது. வேட்புமனு பரிசீலனை வரும் 27ஆம் தேதி நடைபெறும் என்றும் வேட்புமனு திரும்பப் பெற கடைசி நாள் வரும் 28ஆம் தேதி என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கழக பொதுச் செயலாளர் பொறுப்புக்கான தேர்தல் நடைபெறும் வரும் 29ஆம் தேதி அன்றே தேர்தல் முடிவு அறிவிக்கப்படும் என்றும் தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.